திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நல்லூர் சுங்கச்சாவடியில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த மழைநீரை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இதனால் அங்கு போக்குவரத்து ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகள் ஒன்று இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. சென்னை செங்குன்றம், தச்சூர், கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஆந்திராவுக்கு செல்லும் சாலை இது. இந்த சாலையை புறக்கணித்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் வாகனங்களிடம் செங்குன்றம் அடுத்த நல்லூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. நேற்று இரவு முதல் சோழவரம் சுற்றுவட்டார இடங்களில் 13 சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் கனமழையால் சுங்கச்சாவடியில் மழை நீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழை நீர் தேங்கி செல்ல வழியில்லாமல் குளம் போல் காட்சியளித்து வருகிறது. சுங்கச்சாவடியில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அதனை கடந்து செல்லும் வாகனங்கள் தண்ணீர் தத்தளித்து செல்கின்றன. சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.